Dear students, look at this picture. It has 5 stars. The finger is touching the last star. Already there are 4 stars. The last star is come and join new. Then what do you think about this picture? ஏற்கனவே 4 ஸ்டார் இருக்குது, அஞ்சாவதாக ஒரு ஸ்டார் புதுசாக வந்து இவங்களோட சேர்ந்துருக்கு. அந்த அஞ்சாவது ஸ்டார்ஸ் தான், 5th ஸ்டார்ஸ் தான் ஒரு விரலில் டச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படின்னா இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அடுத்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் யூனிட் 5 அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர். அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர் இப்போ ஞாபகம் வந்துச்சா பாருங்கள். ஆல்ரெடி தெர் ஆர் 4 partners existing in a partnership firm. A new person entering into the partnership firm. The new person entering is called admission of a partner. புதுசாக ஒரு பார்ட்னரு பார்ட்னர்ஷிப் ஃபேமில் என்டர் ஆகும்போது அதுக்கு பேர் அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு see about admission of a partner related sums, especially journal entries, revaluation account and capital accounts. Okay, here admission ஆகும்போது பார்ட்னர்ஷிப் ஃபேமில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இந்த ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதாவது என்ன அப்படின்னா, அசெட்ஸ் ரீவேல்யூ பண்ணும்போது, லைபிலிட்டிஸ் ரீவேல்யூ பண்ணும்போது அது ப்ராஃபிட் ஐட்டமா லாஸ் ஐட்டமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது ப்ராஃபிட்டை மென்ஷன் பண்ணதா லாஸை மென்ஷன் பண்ணதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் அவுட் திஸ் ரீவேல்யூஷன் இஸ் ப்ராஃபிட் ஐட்டம், ஹவு டு ஃபைண்ட் அவுட் திஸ் ரீவேல்யூஷன் இஸ் லாஸ் ஐட்டம் அப்படின்னா, அதுக்கு ரிமைனிங் பாயிண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் அசெட் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ், at the same time the liability value is decrease, this one is treated as a profit. Okay, then another one is asset value is decrease, then same time the liability value is increase, it is treated as a loss. Okay, இதை ஞாபகம் வச்சுக்கணும். அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது, லைபிலிட்டி வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராஃபிட்டு. அசட்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகி லைபிலிட்டி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் பேர் லாஸ். இதுக்குண்டான ஜேர்னல் என்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கம் அண்ட் see these journal entries. Journal entry ஃபார்மெட்டு டேட், பர்டிகுலர், செல் ஆஃப் நம்பர், டெபிட் அண்ட் கிரெடிட். ஃபஸ்ட்டு, ஃபார் இன்க்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் அசெட், அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, தென் ட்ரீட்டட் as a profit. In case of profit, what are the journal entry will be appear அப்படின்னா, concerned assets account debit to revaluation account. ஸோ ப்ராஃபிட் வரும்போது கன்சர்னடு என்ன அசெட் சொல்லியிருக்காங்களோ கன்சர்னட் அசெட் டெபிட் பண்ணிவிட்டு டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். ஓகே, ரைட். அதுக்கடுத்து செகண்ட் ஐட்டம் பாருங்கள். ஃபார் டிக்ரீஸ் இன் தி வேல்யூ ஆஃப் அசெட், ஒரு அசட்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் ட்ரீட்டட் as a loss. at the time journal entry is revaluation account debit to concerned asset account. So first entry is profit entry, then reverse entry is second entry, so that one is loss entry. Okay, then third entry பாருங்க. for increase in the amount of liabilities, amount of liabilities increase ஆகுது. அப்போ என்ன என்ட்ரி, என்ன டிரான்சாக்ஷன் இது? லாஸ் டிரான்சாக்ஷன் தான். அப்படின்னா what is the journal entry of loss? then journal entry is revaluation account debit பண்ணிட்டு to concerned liability account. Okay, debitல creditல amount entry பண்ணிக்கணும். then fourth one is for decrease in the amount of liability, decrease in the liability of liability amount அப்படின்னா journal entry is concerned liability account debit to revaluation account. அப்போது லைபிலிட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கணும். இது என்ன என்ட்ரி அப்படின்னா இது ப்ராஃபிட் என்ட்ரி. ஓகே, தென் ஃபிஃப்த் என்ட்ரி பாருங்கள். ஃபார் ரெக்கார்டிங் ஏன் அன்ரெக்கார்டட் அசெட், ஒரு அசெட் இது வரைக்கும் அக்கௌண்ட்டில் கொண்டு வரல, என்ட்ரி பண்ணல அப்படின்னா இப்போ என்ட்ரி பண்ணுறாங்க. ஆஃப்டர் த
அட்மிஷன் ஆஃப் எ பார்ட்னர், ஒரு பார்ட்னர் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபேமில் அட்மிட் ஆகும்போது அப்படின்னா, ஸோ அந்த ரெக்கார்ட் ஏன் அன்ரெக்கார்டட் அசட் அப்படிங்கிறது ப்ராஃபிட் ஐட்டம். அப்போ ப்ராஃபிட் ஐட்டத்துக்கு என்ன என்ட்ரி? கன்சர்ன்டு அசட் அக்கௌண்ட் டெபிட் டு ரிவால்யூஷன் அக்கௌண்ட். ஓகே, தென் சிக்ஸ்த் என்ட்ரி பாருங்கள், ஃபார் ரெக்கார்டிங் ஏன் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி. இது வரைக்கும் அந்த லைபிலிட்டி இல்லை, இப்போ அக்கௌண்ட்டில் கொண்டு வராங்க அப்படின்னா புதுசாக ஒரு லைபிலிட்டி க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லைபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ லாஸ். ஸோ ரிவால்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சர்ன்டு லைபிலிட்டி அக்கௌண்ட். Okay, right. Then seventh entry is, if transferring the balance in revaluation account, balance amount, இப்போ ப்ராஃபிட் ஐட்டம் லாஸ் ஐட்டத்துக்கு என்ட்ரி போட்டிருக்கோம், இதில் பேலன்ஸ் அமௌண்ட்னு வரும் இல்லையா. ஸோ தட் பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் ட்ரீட்டட் அஸ் எ ப்ராஃபிட். ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா வாட் ஆர் த ஜேர்னல் என்ட்ரி ஹியர் அப்படின்னா, if there is profit on revaluation, the revaluation account debit to old partners capital account. Okay, ஸோ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிவிட்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணிக்கினேன். இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஓல்டு ரேஷியோவில் கொடுத்துருப்பாங்க, ஓல்டு ரேஷியோ சம்ஸில் கொடுத்துருப்பாங்க, இந்த ரேஷியோ பிரகாரம் பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, தென் இஃப் தேர் இஸ் லாஸ் ஆன் ரீவால்யூஷன், லாஸ் வந்துன்னா ரிவர்ஸ் என்ட்ரி. எப்படி? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட்டில் அமௌண்ட் என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகே, then this is the revaluation of assets and liabilities in case of profit or loss. Then another one is format of revaluation account. இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஆல் ப்ராஃபிட் ஐட்டம் வில் பி ரெக்கார்ட் இன் கிரெடிட் சைட் ஆஃப் revaluation account, ஆல் லாஸ் ஐட்டம் வில் பி ரெக்கார்ட் இன் டெபிட் சைட் ஆஃப் revaluation account if arising any profit. So that profit item, the profit amount enter in debit side of revaluation account. Otherwise, if arising any loss, so that loss amount will be enter in credit side of revaluation account. Okay, இதை டேலி பண்ணால் ஜேர்னல் என்ட்ரி போட்டு டேலி பண்ணால் டேலி ஆகும். அப்போ தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரியிலிருந்து லெஜர் அக்கௌண்ட்டுக்கு ஃபார்வேர்டு பண்ணும்போது அது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஹியர் டெபிட் கிரெடிட் சைடு பாருங்கள், பர்டிகுலர்ஸ் பை கன்சர்ன்டு அசட் அக்கௌண்ட் கிரெடிட்டு நெட் இன்க்ரீஸ் அப்படின்ட்டுருக்கு, பை கன்சர்ன்டு லைபிலிட்டி அக்கௌண்ட்டு கிரெடிட்டு நெட் டிக்ரீஸ். ஸோ லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது ப்ராஃபிட் தானே. இங்கே லாஸ் ஐட்டம் பூரா டெபிட் சைட் பாருங்கள், டு கன்சர்ன்டு அசட் அக்கௌண்ட் டெபிட்டு நெட் டிக்ரீஸு, டு கன்சர்ன்டு லைபிலிட்டி அக்கௌண்ட்டு நெட் இன்க்ரீஸு, இதுவும் உங்களுக்கு லாஸு. ஸோ டெபிட்டில் இஃப் அரைசிங் ப்ராஃபிட் பாருங்கள், டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ப்ராஃபிட் ஆன் ரிவால்யூஷன் ஷேர்ட் இன் ஓல்டு ரேஷியோ. அட் த சேம் டைம் பை ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட் பாருங்கள், லாஸ் ஆன் ரீவால்யூஷன் ஷேர்ட் ஆன் ஓல்டு ரேஷியோ. ஓகே, ஸோ ஒரு ரீவால்யூஷனில் லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், ரெண்டுமே ஒட்டுக்க வராது. ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் எழுதிடக்கூடாது. திஸ் இஸ் த ஃபார்மெட் ஆஃப் ரீவால்யூஷன் அக்கௌண்ட். ஓகே, தென் shall we go to the exercise sums. சிக்ஸ்த் சம் நம்ம பார்க்கலாம். ஹியர் சசி அண்ட் சங்கர் ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 5:3. சசி சங்கர் ரெண்டு பேர் பார்ட்னரு, அவருடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:3. த ஃபேம்ஸ் பேலன்ஸ் ஷீட் as on 31st December 2017 was as follows. லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைபிலிட்டி சைடு கேபிட்டல் அக்கௌண்ட்டு, கிரெடிட்டார்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் வாஜஸ் கொடுத்துருக்காங்க. அசட்ஸில் பில்டிங், ஃபர்னிச்சர், இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெப்டார்ஸு. டெப்டார்ஸ்ன்றது ப்ரோசஸ் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் லெஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. பில்ஸ், ரிசிபிள்ஸ், ஸ்டாக்கு, பேங்க் இதெல்லாம் தந்திருக்காங்க. தென் கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஆன் 31st December 2017 சண்முகம் வாஸ் அட்மிட்டட் இன்டு த பார்ட்னர்ஷிப் ஃபார் 1/4 share of profit with ₹12,000 as capital subjected to the following adjustments. ஸோ சண்முகம் அப்படிங்கிற ஒரு நியூ பர்சன் பார்ட்னராக அட்மிட் ஆகிறாரு 31st December 2017. 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸுக்கு இவர் அட்மிட் ஆகிறாரு. அது கூட 12,000 அமௌண்ட்டு கேபிட்டலாக கொண்டு வரார். ஓகே, இதை வச்சுட்டு சில அட்ஜஸ்டிங் என்ட்ரியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ரீவேல்யூ பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரெக்கார்டட் அட் ரீவேல்யூடு. ஃபர்னிச்சர் இஸ் டு பி ரீவேல்யூடு at ₹5,000 and building is to be revalued at ₹50,000. இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்கனால நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற அமௌண்ட் பார்த்துக்கணும்.
ஸோ பர்னிச்சரோட வேல்யூ ஆல்ரெடி தேவர் கிவன் இன் பேலன்ஸ் ஷீட் furniture value is 6,000 but revalued amount is rupees 5,000. So difference amount is 1,000 treated as a loss. So furniture loss அப்படின்னா அதுக்கு பேர் depreciation அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது லாஸ் ஐட்டம். Then building is to be revalued at rupees 50,000. ஸோ building value ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருக்காங்க 34,000. இங்கே 50,000 அவங்க ரீவேல்யூ பண்ணியிருக்காங்க. 16,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ப்ராஃபிட் ஐட்டம். ஸோ லாஸ் ஐட்டம், ப்ராஃபிட் ஐட்டம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தென் செகண்ட் என்ட்ரி, ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இஸ் டு பி இன்க்ரீஸ்ட் டு rupees 5,500. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படிங்கிறது டெப்டார்ஸிலிருந்து நம்ம லெஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ தீஸ் அமௌண்ட் மஸ்ட் பி டிடக்டட் ஃப்ரம் த டெப்டார்ஸ் அமௌண்ட் அட் த டைம் த டெப்டார்ஸ் வேல்யூ இஸ் டிக்ரீஸ்டு. ஓகே, த டெப்டார்ஸ் ட்ரீட்டட் as an asset. So in case of debtors value decrease, it is treated as a loss அப்படின்னு சொல்லி அர்த்தம். எவ்வளோ லாஸு? ஹியர் இஸ் 5,500 இருக்கா, ஏற்கனவே கொடுத்துக்கிற அமௌண்ட்டு 3,000. தென் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் இஸ் 2,500. ஸோ 2,500 நம்ம எடுத்துக்கணும். என்னவா? லாஸாக எடுத்துக்கணும். தென் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். see the third point. An unrecorded investment of rupees 6,000 is to be brought into account. ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் an asset. அசெட் வந்து அசட்டாக நம்ம எடுத்துக்குவோம். இது வரைக்கும் அக்கௌண்ட்டில் கொண்டு வரலாம். இப்போ கொண்டு வரல அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்? கொண்டு வரல அப்படிங்கிறனால இப்போ கொண்டு வர்றோம். ஸோ அசட்டோட வேல்யூ ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அசட்டோட வேல்யூ புதுசாக கொண்டு வர்றது அப்படின்னா அதுக்கு பேர் ப்ராஃபிட் ஐட்டம். ஓகே, அப்போது 6,000 அப்படிங்கிறது ப்ராஃபிட்டை நம்ம ட்ரீட் பண்ணணும். தென் ஃபோர்த்து ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். ஏன் அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி rupees 2,500 ஹேஸ் டு பி ரெக்கார்டட் நவ். 2,500 அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ லைபிலிட்டி க்ரியேட் பண்ணும்போது லாஸ். ஸோ இதில் ப்ராஃபிட் எது லாஸ் எது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்கள். பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் அட்மிஷன். ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணணும், கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அது கூட ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ். ஃபஸ்ட் எடுத்தோம்னா லாஸ்க்கு என்ட்ரி போட்டுருவோம். ஃபஸ்ட் என்ட்ரி பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் லாஸ் த ஜேர்னல் என்ட்ரி இஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இஸ் டெபிட். ஓகே, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிக்கணும். எல்லா லாஸும் ஒரே என்ட்ரியை நம்ம போட்டுக்கலாம். இங்கே லாஸ் பாருங்கள். ஃபர்னிச்சர் வேல்யூ வந்து 1,000 rupees லாஸு. ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 2,500 லாஸ் ஐட்டம். Unrecorded liabilities 2,500 loss. அப்போது journal entries revaluation account debit 6,000, to furniture account 1,000, to provision for bad and doubtful debts 2,500, to unrecorded liabilities 2,500. So narration is loss item entered in revaluation. Okay, right. Then profit ஐட்டத்துக்கு என்ட்ரி பாருங்கள். பில்டிங் வந்து அப்ரிசியேட் பண்ணுறாங்க. 34,000 இருந்தது 50,000 மாற்றுறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எடுத்துக்கினேன். பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் 16,000, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் 6,000, டூ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 22,000. ஸோ டெபிட்டில் இருக்கிற அமௌண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி கிரெடிட்டில் என்ட்ரி பண்ணிக்கணும். பிகாஸ் எவரி டெபிட் அமௌண்ட் ஹேவ் ஏ ஈக்குவல் கிரெடிட் அமௌண்ட். டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் சேம் அமௌண்ட் தான் வரணும் அந்த கண்டிஷன் பிரகாரம். தென் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் வருது. ப்ராஃபிட் வந்தோடனே உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ரீவேல்யூஷன் கிரெடிட் சைட் செகண்ட் என்ட்ரி உங்களுக்கு ப்ராஃபிட்டு, ஃபஸ்ட் என்ட்ரி லாஸ். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? செகண்ட் என்ட்ரியில் 22,000 கிரெடிட் இருக்கா, ஃபஸ்ட் என்ட்ரியில் 6,000 லாஸ் ஐட்டத்தில் இருக்கா, டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு 16,000. ஸோ 16,000 இங்கே ப்ராஃபிட் இருக்கிறனால ப்ராஃபிட்டாக பிரித்து தரும்போது ஜேர்னல் என்ட்ரி ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் ஹியர் இஸ் சாய் கேபிட்டல் அக்கௌண்ட், சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட். சாய் கேபிட்டல் அக்கௌண்ட் உங்களுக்கு 10,000. ஓகே, எப்படி 10,000 வரும்? ஸோ 16,000 அந்த ரேஷியோ பாருங்கள். 16,000 ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5:3. ஸோ 16,000 இன்ட்டு 5:3 அப்படின்னால 5 + 3 8. ஸோ 16,000 இன்ட்டு 5/8 கால்குலேஷன் அமௌண்ட் 10,000. அதே மாதிரி டூ சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது 16,000 இன்ட்டு 3/8. ஸோ கால்குலேஷன் அமௌண்ட் 6,000. ஓகே, புரிஞ்சுதாப்பா? தென்
This is the admission of a partner. Here the new partner Shanmugam bring capital of rupees 12,000. Okay, new partner 12,000 capital கொண்டு வந்திருக்காரு. At the time journal entry is bank account debit to Shanmugam treated as a giver here. So to Shanmugam capital account. Okay, 12,000 debit link credit link entry பண்ணிக்கணும். This is the journal entry. புரிஞ்சுதா? ரைட். தென் கொஸ்டினில் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கேட்குறாங்க. அதே ஜேர்னல் என்ட்ரி ஃபஸ்ட்டு நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆல் ப்ராஃபிட் ஐட்டம் வில் பி ரெக்கார்ட் கிரெடிட் சைட் ஆஃப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். ஆல் லாஸ் ஐட்டம் வில் பி ரெக்கார்ட் இன் டெபிட் சைட் ஆஃப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இஃப் அரைசிங் எனி ப்ராஃபிட் வில் பி ரெக்கார்ட் இன் டெபிட் சைட் ஆஃப் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இஃப் அரைசிங் எனி லாஸ், so that loss will be recorded in credit side of revaluation account. Okay, clear பா? இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ப்ராஃபிட் ஐட்டம் அப்படிங்கிறது செகண்ட் என்ட்ரியில் இருக்க ஜேர்னல் என்ட்ரி. அதில் பாருங்கள், பை பில்டிங் அக்கௌண்ட் 16,000, பை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 6,000. தென் லாஸ் ஐட்டம் பாருங்கள், டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 1,000, டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் 2,500, டு அன்ரெக்கார்டட் லைபிலிட்டி 2,500. ஓகே, இருக்கிறதெல்லாம் என்ட்ரி பண்ணியாச்சு. தென் தேர்ட் என்ட்ரி கேபிட்டல் அக்கௌண்ட் ஒன்று இருக்கா, ப்ராஃபிட் வந்து ஜேர்னல் என்ட்ரியில் என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டூ ப்ராஃபிட் அப்படின்னு சைடு ஹெட்டிங் போட்டு சாய் கேபிட்டல் அக்கௌண்ட் இங்கே 10,000, சங்கர் கேபிட்டல் அக்கௌண்ட் 6,000, நெட் அமௌண்ட் 16,000 வில் பி ஃபார்வர்டட் டு நெட் காலம். ஓகே, இப்போ டோட்டல் பண்ணி பாருங்கள். ஸோ டெபிட் சைடு 22,000, கிரெடிட் சைடு 22,000. If arising same amount in both side, the posting is correct. Post பண்ணது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். தென் இன் கொஸ்டின் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற 3 பார்ட்னர்ஸ் இருக்கிறதுனால நம்ம அந்த காலம் அட்ஜஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டெபிட் சைடு பர்டிகுலர்ஸ் பார்ட்னர் சாய்க்கு ஒரு காலம், சங்கருக்கு ஒரு காலம், சண்முகத்துக்கு. கிரெடிட் சைடு சேம் ப்ரொசீஜர், பர்டிகுலர்ஸ் சாய், சங்கர், சண்முகம். ஓகே, கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது த ஃபஸ்ட்டு ரிமைனிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் அட் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் கேபிட்டல் அமௌண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் இஸ் brought forwarded to கேபிட்டல் அக்கௌண்ட் ஃப்ரம் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டு இங்கே ப்ராட் ஃபார்வர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது லைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் ட்ரீட்டட் அஸ் எ லைபிலிட்டி. தென் லைபிலிட்டி அமௌண்ட் ப்ராட் ஃபார்வர்டு டு அக்கௌண்ட்டுக்கு ப்ராட் ஃபார்வர்டு பண்ணாலே அது கிரெடிட் சைடு தான் ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஃபார் சாய்க்கு ஒரு 48,000, சங்கருக்கு ஒரு 40,000, சண்முகத்துக்கு வராது. ஏன் அப்படின்னா அவர் நியூ பார்ட்னரு, கேபிட்டல் அவங்களுக்கு வராது. தென் பை பேங்க் நியூ பார்ட்னர் 12,000 கொண்டு வந்துருக்காரு இல்லையா. ஸோ பை பேங்க் ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், பை பேங்க் அப்படின்ட்டுருக்கு. பை பேங்க்கில் சாய்க்குள்ள, சங்கருக்குள்ள, சண்முகத்துக்கு மட்டும் 12,000. தென் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் அப்படின்ட்டு இருக்கா, பை ரீவேல்யூஷன் கிரெடிட் சைடு. அங்கே டெபிட் ஜேர்னல் என்ட்ரியில் டெபிட் இருக்கிறதுனால இங்கே கிரெடிட் சைடு பை ரீவேல்யூஷன். சாய்க்கு ஒரு 10,000, சங்கருக்கு ஒரு 6,000. இப்போ எல்லா என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ டோட்டல் பண்ணுறோம். டோட்டல் பண்ணும்போது கிரெடிட் சைடு டோட்டல் ஜாஸ்தியாக வரும். சாய்க்கு ஒரு 58,000, சங்கருக்கு 46,000, சண்முகத்துக்கு 2,000. Same amount will be recorded debit side. For Sangar column 58,000, no, Sai column 58,000, Sangar column 46,000, Sanmugam column 12,000. Okay, so முடிச்சுட்டு இந்த பேலன்ஸ் அமௌண்ட் டெபிட் சைடு 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படிங்கிறதுல எடுத்துருக்குறோம். ஸோ சாய்க்கு 58,000, சங்கருக்கு 46,000, சண்முகத்துக்கு 12,000. as per the accounting procedure பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு வந்தாலே ஆப்போசிட் சைடு நம்ம ப்ராட் டவுன் பண்ணியிருந்தேன். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் சாய்க்கு 58,000, சங்கருக்கு 46,000, சண்முகத்துக்கு 12,000. இந்த அமௌண்ட் தான் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு சைடு ஹெட்டிங் கீழே எழுத வேண்டிய அமௌண்ட். ஓகே, கிளியர்ப்பா? புரிஞ்சுதா? ரைட். சென் சி த சம் நம்பர் 7. முன்னாடி இருக்கிற சம் மாதிரி தான் இதுவும் பாருங்கள். Amal and Vimal are partners in a firm sharing profit and losses in the ratio of 7:5. 7:5 பிரிச்சுக்கிறாங்க. Their balance sheet as on 31st March 2019 is as follows. Liabilities கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் அக்கௌண்ட், சண்டே கிரெடிட்டர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் புதுசாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க. திஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ட்ரீட்டட் ஆஸ் ஏ அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா.
அந்த இதுதான். ஸோ திஸ் ஒன் இஸ் மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் த ஓல்டு பார்ட்னர்ஸ் இன் ஓல்டு ரேஷியோ. ஓல்டு ரேஷியோவில் நம்ம பிரித்து தந்துடணும். ஓகே ரைட், நோட் பண்ணிக்கோங்க. அசட் சைடு லேண்டு, ஃபர்னிச்சரு, ஸ்டாக்கு, டெப்டார்ஸ், பேங்க் இருக்குது. தென் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. Nirmal is admitted as a new partner on 1/4/2018 by introducing a capital of rupees 30,000 for 1/3 share in future profit subject to the following adjustments. Okay, நிர்மல் அப்படிங்கிறவர் புதுசாக ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணும்போது 30,000 கேபிட்டல் கொண்டு வரார். ஓகே ரைட், இதில் ரீவேல்யூ பண்ணுறதுல ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஸ்டாக் டு பி டெப்ரிசியேட்டட் பை rupees 5,000. ஸ்டாக் அப்படிங்கிறது ட்ரீட்டட் ஆஸ் an asset தானே. அசெட் வேல்யூ டிக்ரீஸ் ஆகும்போது லாஸ். ஸோ லாஸ் அட்டேக்கு இது என்ட்ரி பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபார் rupees 3,000. இது வரைக்கும் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் இல்லை, இதை கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இதை கிரியேட் பண்ணால் சண்டே டெப்டார்ஸ் வந்து லெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி லெஸ் பண்ணால் நம்மளுக்கு லாஸு. ஸோ அசட்ஸோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும், அதனால் லாஸ். இதுவும் லாஸ் ஐட்டம் தான். தென் லேண்ட் டு பி அப்ரிசியேட்டட் பை rupees 20,000. லேண்டோட வேல்யூ அப்ரிசியேட் பண்ணுறாங்க, மதிப்பேற்றம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. 20,000 இன்க்ரீஸ் பண்ணும்போது அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ப்ராஃபிட் ஐட்டம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஐட்டம் லாஸு, தேர்ட் மட்டும் ப்ராஃபிட். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள். ப்ரிப்பேர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் அட்மிஷன். இப்போ ஜேர்னல் என்ட்ரி கேட்குறா லாஸ் சம் மாதிரி, ஆனால் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கேட்குறாங்க, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கேட்குறாங்க. ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? ஹியர் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெபிட் கிரெடிட் அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி we were well discussed about the time of last preparing sum. Here is same condition is applicable here. என்ன சேம் கண்டிஷன் அப்படின்னா, ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கிரெடிட் சைட், லாஸ் வந்துச்சுன்னா டெபிட் சைட். ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா டெபிட் சைட், ரீவேல்யூஷன் லாஸ் வந்துச்சுன்னா கிரெடிட் சைட். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ப்ராஃபிட் ஐட்டம் அப்படிங்கிறது லேண்ட் மட்டும்தான். ஸோ பை லேண்ட் கிரெடிட் சைட் 20,000, லாஸ் வந்து 2 ஸ்டாக் டெபிட் சைடு ஒரு 5,000, தென் 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் 3,000 டெபிட் சைடு. அப்புறம் டெபிட் சைடு ப்ராஃபிட் 2 ப்ராஃபிட் அப்படின்னு சைடு ஹெட்டிங் போட்டு அமுல் கேபிட்டல் அக்கௌண்ட், விமல் கேபிட்டல் அக்கௌண்ட். இதில் பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி பிடிக்கிறாங்க, 7:5 அந்த ரேஷியோவில் பிடிக்கிறாங்க. ஸோ அமல் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 12,000 × 7/12 உங்களுக்கு 7,000 வந்துடும். சேம் ப்ரொசீஜர் தான் விமலுக்கு. ஸோ விமலுக்கு 12,000 × 5/12, ஸோ 5,000 இங்கே வரும். ஸோ டோட்டலாக 12,000 அவுட்டர் காலத்தில் என்ட்ரி பண்ணிக்குவோம். இப்போ டேலி பண்ணி பாருங்கள். டெபிட் சைட் டோட்டல் அமௌண்ட் 20,000, கிரெடிட் சைட் டோட்டல் அமௌண்ட் 20,000. ஓகே ரைட், டேலி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சு சொன்னோம், பேலன்ஸ் அமௌண்ட்டு தானே. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் கிரெடிட் சைடு வரும். எங்கேருந்து எடுக்கணும், பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு. ஓகே, தென் அமல் கேபிட்டல் ஓப்பனிங் பேலன்ஸ் 70,000, விமலுக்கு ஒரு 50,000, நிர்மலுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா நியூ பார்ட்னர். தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏற்கனவே அங்கே இருக்கா, இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைட் 24,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம நோட் பண்ண சொன்னோம். ஸோ தட் 24,000 டிஸ்ட்ரிபியூட்டட் தீஸ் ஓல்டு பார்ட்னர்ஸ் அப்படின்னா 24,000 × 7/12 ஃபார் அமல். ஸோ 14,000 இங்கே வரும். தென் சேம் ப்ரொசீஜர் ஃபார் விமல். ஸோ 24,000 × 5/12, ஸோ 10,000 விமலுக்கு வரும், நிர்மலுக்கு வராது, ஏன்னா நியூ பார்ட்னர். தென் ரீவேல்யூஷன் ப்ராஃபிட், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டு இங்கே அமலுக்கு ஒரு 7,000, விமலுக்கு ஒரு 5,000. தென் நியூ பார்ட்னர் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காரு ஒரு 30,000, அவருக்கு மட்டும் என்ட்ரி பண்ணிக்கிங்க. பை பேங்க், ஸோ அமலுக்குள்ள, விமலுக்குள்ள, நிர்மலுக்கு மட்டும் 30,000. இப்போ எல்லா என்ட்ரியும் நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. செக் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணுங்கள். அமல் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 91,000 கிரெடிட் சைடு, விமனில் 65,000, நிர்மலுக்கு 30,000. இதே அமௌண்ட்டு டெபிட் சைடு என்ட்ரி பண்ணுங்கள். அமல் காலத்தில் 91,000, விமலுக்கு 65,000, நிர்மலுக்கு 30,000. இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டு 2 பேலன்ஸ் கேரி டவுன் அப்படிங்கிறத நம்ம டேலி பண்ணிக்குவோம். கேரி டவுன் அப்படின்னு வந்தாலே ஆப்போசிட் சைடு ப்ராட் டவுன் அப்படின்னு வரணும். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 91,000 ஃபார் அமல், 65,000 ஃபார் விமல், 30,000 ஃபார் நிர்மல். ஓகே, புரிஞ்சுதாப்பா? ரைட், தேங்க்யூப்பா.